புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் அதிலே 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஆனால் நமக்கு நேரமின்மை காரணமாய் நாம் வேகமாய் செல்ல இருக்கிறோம். அதிலே 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை மட்டும் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1, 3. பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது ஆண்டவருக்கு பின்னாக நிறைய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். ஆமாவா இல்லையா? நிறைய ஜனங்கள். இங்கே கூட நாம் என்ன வாசிக்கிறோம்? இங்கே கூட எப்படி நிறைய ஏராளமான ஜனம் பாருங்கள். அந்த ஆண்டவர் பின்பு வந்த அந்த ஜனங்களிலே, அந்த பெரிய கூட்டத்தாரிலே எல்லாரும் ஒன்று போல இருக்கவில்லை. வேறு வேறு காரணங்களுக்காக ஆண்டவரை தேடி வந்ததாய் பார்க்கிறோம். ஆண்டவர் பின்பதாக வந்த மக்களிலே அநேகர் ஆண்டவர் ஏதாவது சில அற்புதங்களை செய்வார், அந்த அற்புதங்கள் எனக்கும் வேண்டும் என்ற உணர்வோடு சிலர் வந்தார்கள். சிலர் ஆரோக்கியம் வேண்டி, எப்படி என்னுடைய உடலிலே போதுமான ஆரோக்கியம் இல்லை, வியாதியினால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வோடு சிலர் வந்தார்கள். சிலருக்கு பிசாசின் பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே என் பிள்ளைகளிலே இவன் இவள் பிசாசின் பிடியிலே சிக்கியிருக்கிறார்கள், இவர்களுக்கு எனக்கு விடுதலை வேண்டும் என்ற உணர்வோடு சிலர் வந்தார்கள். சிலர் ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்து ஏதாவது ஆகாரம் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார், கொடுப்பார் என்று அந்த ஆகாரத்தை புசித்து என் பசி என் தாகம் தீர வேண்டுமே என்ற உணர்வோடு சிலர் வந்தார்கள். ஆனால் இங்கே இந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி போதுங்க. இங்கே வந்த கூட்டம் யார்? வேத வசனத்தை கேட்கும்படி வந்த கூட்டம். அவரை நெருங்கி அவர் அருகே வந்து ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அவர் பேச போகிறார், அவர் வாயிலிருந்து என்ன வரப்போகிறது என்று அந்த தேவ வசனத்தை, அந்த தெய்வீக வார்த்தையை ஆவலோடு அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். என கண்பானவர்களே, இந்த உலகத்திலும் கூட ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் பின்னே உலக தேவைகளுக்காக வருகிற மக்கள் அநேகர் இருக்க, உலக ஆசீர்வாதங்களுக்காக வருகிற மக்கள் அநேகர் இருக்க, ஆரோக்கியம் வேண்டி விடுதலை வேண்டி ஆண்டவரை தேடி வருகிற மக்கள் அநேகர் இருக்க, வார்த்தைக்காக தேடி வருகிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வார்த்தை, தேவ வார்த்தை, வார்த்தையின் மீது ஆசையாய், வார்த்தையின் மீது விருப்பமாய், தேவ வார்த்தையின் மீது வாஞ்சையாய், ஆர்வமாய் அதை கேட்டு அந்த வார்த்தையை ஆகாரமாய் புசித்து அதை வாழ்க்கையாக மாற்றுவதற்கு வாஞ்சையோடு தேடி வருகிற மக்கள் கூட்டம் உண்டு, ஏராளம் உண்டு. இந்த 1ஆம் வசனத்திலே கூட அதை பார்க்கிறோம். கொஞ்ச ஜனம் அல்ல, திரளான ஜனங்கள்
தேவ வசனத்தை, என்னங்க, தேவ வசனத்தை கேட்கும்படி நாமும் கூட நிச்சயமாய் அந்த வாஞ்சையோடு தான் வந்திருக்கிறோம். ஆமென். ஆமாவா இல்லையா? உண்மைதானே? அது தேவ வசனத்தை கேட்கும்படி வந்த கூட்டம். அங்கே மட்டுமல்ல, இங்கேயும் தான். என் அன்புக்குரியவர்களே, அந்த 3ஆம் வசனத்திலே சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. அந்த 3ஆம் வசனம் என்ன காரியத்தை கூறுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். திரளான ஜனம், ஏராளமான ஜனம் அங்கே கூடியிருக்கிறார்கள். ஆண்டவர் அங்கே வந்து அந்த மக்களுக்கு போதனை செய்யும்படியாக அந்த உணர்வோடு கூட அங்கே வருகிறார். அங்கே போதிப்பதற்கு ஏற்ற இடம் சரியாக இல்லாமல் இருக்கிறதாய் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஹால் கிடையாது, ஒரு பெரிய ஹால் இல்லை, அல்லது ஒரு பெரிய ஹால் உள்ள வீடு இல்லை, அல்லது சேரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியம், அதாவது ஆண்டவர் இயேசு உட்கார்ந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பேசுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாய் தேடி இருப்பார். அவர் நிச்சயமாய், ஆமாவா இல்லையா? நான் பேச வேண்டுமே, போதிக்க வேண்டுமே, தேவ வசனத்தை கேட்க இவ்வளவு பேர் அங்கே வந்திருக்கிறார்களே, நிச்சயமாய் தேடி இருப்பார். நிச்சயமாய் எங்கே உட்காரலாம், எந்த இடத்திலே அமர்ந்து இந்த வார்த்தைகளை பேசலாம், வேத வசனங்களை கேட்கும்படியாகத்தானே வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டுமே, யாராவது எனக்கு ஒரு சின்ன ஒரு வசதி செய்து கொடுக்க மாட்டார்களா என்று கூட அவர் எண்ணி இருப்பார். ஆமாவா இல்லையா? பேசுவதற்கு, தேவ சுவிசேஷத்தை பேசுவதற்கு, தேவ வார்த்தையை பேசுவதற்கு, ஆன்மீக விஷயங்களை பேசுவதற்கு அவர் இடத்தை தேடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டினுடைய இறுதி மாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டினுடைய இறுதி மாதம். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இந்த நாளிலே விசேஷமாய் பேசுகிறார். இன்றும் கூட அதே தேடுதலோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். இன்றும் கூட அன்றைக்கு அந்த இடத்திலே நான் உட்கார்ந்து பேசுவதற்கு, தேவ வார்த்தையை டீச் பண்ணுவதற்கு ஒரு இடம் வேண்டுமே, ஒரு அருமையான ஒரு சூழல் எனக்கு வேண்டுமே என்று தேடின அந்த கர்த்தர் இன்றும் அதே உணர்வோடு, அதே தாகத்தோடு, அதே தேடுதலோடு அவர் வந்திருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். என் வசனத்தை பேச, என்னுடைய ஜீவ வார்த்தைகளை அறிவிக்க, தேவ ராஜ்யத்தை பற்றி பேச நான் பிரசன்னமாகி அமர்ந்து பேசுவதற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும், எனக்கு ஒரு படவு வேண்டும் என்ற உணர்வோடு அங்கே மட்டுமல்ல இங்கேயும் வந்திருக்கிறார். அன்றைக்கு அப்படியே பார்க்கிறார். இங்கே நான் கீழே உட்கார்ந்து பேச முடியாது. காரணம், மக்கள் எல்லாரும் என்னை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். நான் நின்றோ அல்லது உட்கார்ந்து பேசினால்தான் எல்லாருக்கும் அது தெளிவாய் கேட்கும், பார்த்து கேட்க முடியும் என்று அவருடைய பார்வை அங்கே அப்படியே சுற்ற ஆரம்பித்தது. அப்பொழுது ஒரு படவு, அப்பொழுதுதான் வேலை முடிந்து வந்திருக்கிறது. யாராவது எனக்கு ஒரு படவு, சத்தமா சொல்லாமே, யாராவது ஒரு படவு எனக்கு, நான் உட்கார்ந்து பேசுவதற்கு. அங்கே நின்று நிச்சயமாய் பார்த்திருப்பார். அங்கே நின்று நிச்சயமாய் பார்த்திருப்பார். அதை பேதுருவும் பார்க்கிறான். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. இங்க கவனிங்களே, இங்க கவனிங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் நிறைய போட்ஸ் அங்கே இருந்திருக்கு. ஆமாவா இல்லையா? ஏராளமான போட்ஸ் வந்திருக்கும். சீமோனை பார்க்கிறாரு.
சீமோனை பார்த்துட்டு அந்த அந்த சத்தமா சொல்லாமே அந்த போட்டையும் பார்க்கிறார், அந்த படகையும். ஏறலாமா வேண்டாமா? இருக்கலாம் இருக்கலாம். சீமோனை பார்த்து விட்டு அங்கே பார்க்க சீமோன் அப்படின்னு இருப்பார் ஒருவேளை. ஐ திங்க் சோ. சீமோனை பார்த்து நான் பேசணும், ஒரு போட்டு கிடைக்குமான்னு சொல்லி பார்வையிலே அவர் கேட்டிருக்கலாம். ஐ திங்க் சோ. அவர் அப்படியே போய் ஏறி உட்காருகிறார். உட்கார்ந்த உடனே பேதுருவை சொல்றாரு, இங்கே இருந்து பேசுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீ கொஞ்சம் அந்த போட்டை என்ன செய்ய, உள்ளே தள்ளி கொண்டு போங்க. ஆண்டவர் கேட்ட உடனே, வாங்க ஆண்டவரே, வந்து என்ன செய்யுங்க, இதிலே உட்காருங்கள், இங்கே உட்கார்ந்து என்ன செய்யுங்க, நீங்க பேசுங்க, இந்த படகு என்னதுதான், உங்கத போல பயன்படுத்துங்க. எப்படிங்க, இது யாருதான், என்னோடதுதான், பட் என்ன செய்யலாம், உங்க போட்டு போல நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லாம சொல்லி அவருக்கு விட்டு கொடுக்கிறான். நான் என்ன எண்ணுகிறேன், அந்த 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 படகு கிட்டத்தட்ட பேதுருவுக்கு இன்னொரு வீடு போன்றது. காரணம், வீட்டிலே இருக்கிற நேரமும் இந்த போட்டிலே இருக்கிற நேரமும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்திருக்கும். வீட்டிலே இருக்கிற நேரம் போக மீதி நேரம் முழுவதும் அந்த படவிலே தான். அந்த படவை அவனுடைய வீடு போல பார்த்து நேர்த்தியாய் அதை நிச்சயமாய் அதை வைத்திருப்பான். ஒரு நாளிலே 3/4 நேரம் அந்த அந்த படகிலே தான் இருந்திருப்பான். அது அந்த படகு ஆண்டவர் இயேசுவுக்கு வேண்டும் என்றதுமே ஆண்டவர் அதை கேட்ட உடனே பேதுரு அன்போடு அதை விட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எதற்காக? அவர் ஜீவ வார்த்தைகளை பேசும்படியாக. என் அன்புக்குரியவர்களே, இன்றும் கூட ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும் அதுதானே. இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம் அதுதானே. அன்றைக்கு நேரடியாய் வந்து சொன்னவர், நேரடியாய் வந்து அநேகருக்கு அறிவித்தவர், இன்று நம் மூலமாக, தேவ திருச்சபை மூலமாய், ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவ வசனத்தை, தேவ ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை அறிவிக்க அவர் சித்தம் கொண்டுதான் அவர் வேத வார்த்தைகளை அநேக விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் லாஸ்ட் 2 வசனம் வாசிங்க வேகமா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கவனிங்களே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயினா சுற்றுலா போ சொல்லல, என்னது, டு பிரீச், சுவிசேஷத்தை அறிவிக்க. அந்த லாஸ்ட் 2 வசனத்துல ஒன்று, நீங்க புறப்பட்டு போய் சீசரா மாத்தணும்னா நீங்க என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லணும். அடுத்து இறுதி வசனம் என்ன சொல்லுது, உபதேசம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சுவிசேஷ சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருகிறதோடு நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உபதேசம், போதகம் பண்ணுங்க, டீச் பண்ணுங்க. இப்படி இருக்கணும் ஒரு சீசன். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2:9 வேகமா வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்னங்க புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. போதுங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை
மீட்டு கொண்ட நோக்கம் என்ன? புண்ணியங்களை, சத்தமா சொல்லாமே, தேவனுடைய புண்ணியங்களை இந்த பூமிக்காக, உங்களுக்காய், எனக்காய் அவர் செய்த அந்த புண்ணியமான கிரியைகளை அறிவிக்கும்படிக்கு we have been chosen to preach the gospel, what he has done for us. ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக என்ன செய்தாரோ அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நல்ல கூர்மையா கேளுங்க. அன்றைக்கு நேரடியாய் வந்து என்ன செய்தார்? அறிவித்தார். இன்றைக்கு நம் மூலமாக அதை செய்ய விரும்புகிறார். ஆமென். எவ்வளவு பாக்கியசாலிகள் நாம், ஆமாவா இல்லையா? நம் மூலமாக, தேவ திருச்சபை மூலமாய், ஊழியக்காரர்கள் மூலமாய், மூப்பர்கள் மூலமாய், எல்லா விசுவாசிகள் மூலமாய் அந்த அறிவிக்கிற பணியை, சொல்லுகிற பணியை செயல்படுத்த விரும்புகிறார். பாருங்க, தேவ வார்த்தைகளை, என்னங்க, தேவ வார்த்தைகளை கூறுகிறவர்களை தேவன் பார்க்கிற விதத்தை பாருங்கள். ஏசாயா புத்தகம் 52:7 வாசிங்க. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. தேவ வார்த்தையை சென்று காடு மேடு பாராமல் அலைந்து திரிந்து வீடு வீடாய் சென்று கூறுகிறவர்களை பார்க்கிற விதம் பாருங்கள். அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு நேரடியாய் அறிவித்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மூலமாய், என் மூலமாய் அறிவிக்க விரும்புகிறார். அறிவிக்க. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்களும் நான் இப்படியாய் சிந்திக்கலாம், என்னங்க இயேசு சொன்ன மாதிரி என்னால சொல்ல முடியுமா? எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அவர் பேசுனது போல என்னாலே பேசிவிட முடியுமா? அல்லது ஊழியக்காரர்கள் பேசுவது போல என்னாலே அது போல பேசிவிட முடியுமா? அல்லது சில விசுவாசிகள் கூறுவது போல எத்தனை அழகாய் நேர்த்தியாய் சொல்லுகிறார்கள், என்னாலே அப்படியெல்லாம் கூறிவிட முடியுமா என்ற ஒரு சந்தேக கேள்வி இருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, தேவ சுவிசேஷத்தை, தேவ வார்த்தையை அறிவிக்கிற அந்த வேளையிலே, அந்த விஷயத்திலே ஏதோ ஒரு விதத்திலே நாம் ஈடுபடலாம், ஈடுபட வேண்டும். முன்னே நின்று பேசுவது மட்டுமல்ல, முன்னே நின்று பேசுவது மட்டுமல்ல, அல்லது ஒரு ஆத்துமாவோடு, ஒரு விசுவாசியோடு பேச்சாக பேசுவது மட்டுமல்ல, ஏதோ ஒரு விதத்திலே பேசுவதற்கு உதவி செய்தல் மூலமாய், பேசுவதற்கு பேதுரு செய்தாரே, ஆண்டவரே இந்த படகு உங்களுடையது போன்றது, இந்த படகு, சத்தமா, நான் தான் இதை உபயோகப்படுத்துகிறேன், இதிலே அடிக்கடி நான் மீன் பிடிக்க செல்கிறேன், நான் தான் இதை பேணி காத்து வருகிறேன், ஆனால் உங்க வார்த்தையை பேசுவதற்கு நீங்க பயன்படுத்திக்கங்க. You can use this boat. இது உங்களுடையது போறது என்று அன்றைக்கு தேவ வார்த்தை அறிவிக்கப்படுவதற்கு பேதுருவும் ஒரு விதத்திலே அங்கே செயல்பட்டதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, பேதுரு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே யாரவர்? கொர்நேலியுன்று ஒரு சகோதரன். சொல்லுங்க. இப்ப நம்ம அங்க வாசிக்க வேணாம். யார் அவர்? 100க்கு அதிபதி, ஒரு பெரிய போஸ்ட், உயர்ந்த இடத்துல இருக்கிறவர். அவர் என்ன செய்தாராம்? அவருடைய வீட்டை ஒழுங்குபடுத்தி, எப்படிங்க? சத்தமா சொல்லலாம்.
அவருடைய வீட்டை ஒழுங்குபடுத்தி அங்கே திரளான மக்களை கூட்டி சேர்த்து, இவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், தேவ வசனத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு அவர் செய்ததை பார்க்கிறோம். அதை அறிந்த கர்த்தர் பேதுருவை அங்க என்ன செய்றாரு, அனுப்புறாரு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டினுடைய இறுதி மாதத்திலே பேதுருவை போல, இங்கே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற அந்த பேதுருவை போல, அது மட்டுமல்ல, யார் இன்னொருவர், அந்த கொர்நேலியை போல நாமும் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திரளான ஜனங்கள் தேவ வார்த்தையை கேட்கும்படி வந்தார்களே, தேவ வார்த்தை வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மக்களுக்கு இந்த ஜீவ வார்த்தைகளை பேச பேதுருவை போல, பேதுரு எப்படி அவனுடைய அந்த போட்டை, அந்த படவை விட்டு கொடுத்தாரோ, அதே போல நாமும் தேவ வார்த்தைகள் அறிவிக்கப்பட பல காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உணர்வுள்ள இருதயத்தோடு அதை சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, பேதுரு அவருடைய படகை விட்டு கொடுத்தார். வீடு போன்ற படகு விட்டு கொடுத்தார். ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு அதிலே வந்து அமர்ந்து நன்றாய் அறிவிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்திருக்கிற விஷயங்கள் எத்தனை அதிகம், ஆமாவா இல்லையா? எத்தனை உண்டு. வாகனம் இருக்கிறது, அருமையான வீடு இருக்கிறது, உடைமை இருக்கிறது, அருமையான பொருள் இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக எந்த விதத்திலே நாம் உபயோகப்படுத்துகிறோம்? எந்த விதத்திலே? அன்றைக்கு பேதுருவிடத்திலே வீடு போன்ற உயர்ந்த இடத்திலே, சிந்தையிலே உயர்ந்த இடம் அந்த போட். காரணம், அந்த போட் இல்லாட்டா வாழ்க்கை கிடையாது. ஒரு மீனவன் அதை இந்தாங்க, உட்காருங்க, வாங்க பேசுங்க. உங்களுக்கும் எனக்கும் எத்தனை ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். வாகனம் இல்லையா, வீடு இல்லையா, ஆடைகள் இல்லையா, திறமைகள் இல்லையா, நேரம் இல்லையா, எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார். எந்தெந்த விஷயத்தை ஆண்டவருக்கென்று நாம் உபயோகப்படுத்துகிறோம்? அட்லீஸ்ட் உங்களுடைய என்னுடைய வீட்டையாவது திறந்து கொடுத்து அதிலே வந்து, ஐயா வாங்க ஐயா உட்காருங்க, நான் ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறேன், விசுவாசிகளை கூட்டி சேர்க்கிறேன், நீங்க வந்து இதுல என்ன செய்யுங்க, அறிவிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் எத்தனை பேருக்கு உண்டு? தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசுவுக்கு சேவை செய்ய வேண்டாமா? பேதுரு அவருடைய அந்த வீடு போன்ற அந்த அந்த போட்டை, என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இவ்வளவு ஆசீர்வாதங்களை உருவாக்கினதே முதலாவது அவருக்காக யூஸ் பண்ணுவதற்காகத்தான், அவருக்காக பயன்படுத்தத்தான். ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக நாம் உபயோகப்படுத்தாவிட்டால் எப்படி பெருக்கம் ஏற்படும்? எப்படி பெருகும்? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேர் சாப்பிடுகிற அளவு அது என்ன செய்தது? பெருகினது. எப்படி பெருகினது? அந்த சின்ன பையன்ட்ட இருக்கிறப்பவே அப்படியே பெருசா அப்படியே மாறிச்சு. அந்த பையன் வந்து என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட கொடுக்குறான். ஆண்டவரே, இட்ஸ் ஓகே, நீங்க யூஸ் பண்ணுங்க. அவர் அதை ஆசீர்வதித்த பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். 5000 பேர், ஒரே ஒரு நபர்
ஒரு சிறு பையன்தான் அதை சாப்பிட முடியும். ஆனால் 5000 பெருக்கம் எங்கே வரும்? தெய்வத்துக்காக நாம் அதை உபயோகப்படுத்துகிற பொழுது. எனக்கு, என் குடும்பம், நான் வேறு காரியங்களுக்கு நான் இதை என்ன செய்ய மாட்டேன், உபயோகப்படுத்த மாட்டேன். இது என்னுடையது, நான் என் குடும்பத்துக்கானது என்று அந்த ஒரு சின்ன உள்ளத்தோடு இருந்தா பெருக்கத்தை காணவே முடியாதே. ஆமாவா இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் பெருக்கம் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் காரணம் என்ன? தேவனுக்காக ஒன்றையுமே அவர்கள் பயன்படுத்துவதில்லை. நேரத்தை கூட ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தவில்லை, காசை பயன்படுத்துவதில்லை, திறமைகளை ஆண்டவருக்கு பயன்படுத்துவதில்லை, வீட்டை யூஸ் பண்ணதில்லை ஆண்டவருக்காக, உடைகளை, பலத்தை. ஆனா ஆண்டவர் மட்டும் குறைய பொழந்துட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? எப்படிங்க நடக்கும்? 5 அப்பம் 2 மீன். சாரிபாத் ஊர் அந்த விதவையின் வீட்டிலே கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். என் அன்புக்குரியவர்களே, இது போன்ற உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்தவைகளை ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, பயன்படுத்தணும். இந்த வருஷத்துல நாம் அதை செய்தோமா? 2024ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக என்னவெல்லாம் செய்தோம்? என்னவெல்லாம் ஆண்டவருக்காக? நேரத்தை ஆண்டுக்கு விட்டு கொடுத்தீங்களா? கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற கிருபைகள், நல்லா பேச்சு திறமை, அந்த திறமை ஆண்டவருக்காக அதையும் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தீங்களா? என் அன்புக்குரியவர்களே, வாடகை வீடா இருந்தாலும் அல்லது ஒத்தி வீடா இருந்தாலும் ஆண்டவருக்காக அதை என்ன செய்யணும்? சொல்லுங்க, சத்தமா, சத்தம் வரலையே. பயன்படுத்தணும். வீட்டு கூட்டம் யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள 3 பேர் 2 பேர் வாடகை வீடு தான். ஆமாவா இல்லையா? சொந்த வீடு இருக்கிறவர்கள் கட்டாயம் ஆண்டவருக்காக அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணுமே. ஆண்டவரே, என் வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க? அறிவிங்க. ஊழியக்காரரையோ அல்லது நீங்களாகவோ அல்லது தேவனுடைய அசம்பிளியாகவோ எங்க வீட்டுக்கு வந்து அறிவிங்க, பேசுங்க. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு அவர் நேரடியாய் அங்கே பேசினார். இன்றைக்கு நம்ம மூலமா தான் பேச விரும்புகிறாரு. நாம் தான் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்கள். நாம் அறிவிக்க இடம் வேண்டுமே, அறிவிக்க ஒரு இடம் வேண்டுமே, அறிவிக்க ஒரு அருமையான சூழல் வேண்டுமே. யாரெல்லாம் அதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? பேதுரு வீடு போன்ற அந்த படகை விட்டு கொடுத்தானே, உங்களுடைய வீடுகளை ஆண்டவருக்காக விட்டு கொடுப்பீங்களா? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்ட நோக்கமே இதற்காகத்தானே, இதற்காகத்தானே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பேதுரு ஒத்துழைத்தான். என்னங்க செய்தான்? பேதுரு ஒத்துழைத்தான், கீழ்ப்படிந்தான், இணங்கி செயல்பட்டான். ஆண்டவர் அங்கே வந்து நிற்கிறார். திரளான ஜனங்கள். நான் முன்னாடியே சொன்னேன், பார்வையாலேயே ஒருவேளை கேட்டிருப்பார், வாங்க பேசுங்க, உங்க படகு. இந்த பேதுரு போல யார் யார் இங்க இருக்கிறீங்க? யார் யார் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வாங்க பிரதர், வாங்க பாஸ்டர், வாங்க எங்க வீட்டில் வைங்க, எங்க ஊர்ல வைங்க, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அநேகர் நாங்க இருக்கிறோம், நீங்க வந்து ஆண்டவரை பத்தி சொல்லாமே வாங்க என்று சொல்லி பேதுருவை போலவாவது ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்பட வேண்டாமா? ஆண்டவர் கேட்கிறார். பெருக்கம், பெருக்கம் எப்போது வரும்? அவருக்காக சொல்லுங்க, உபயோகப்படுத்துறப்ப. என்னங்க? அவருக்காக பயன்படுத்தும் பொழுது, அவருக்காக நேரத்தை அவருக்காய் பயன்படுத்துங்க.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாலந்துகளை ஆண்டவருக்காக உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆஸ்திகளை கர்த்தருக்காய் பயன்படுத்துங்க. இந்த வருஷத்துல, இந்த 2024 அதுபோல நாம் இருந்தோமா என்பதை ஒரு நிமிடம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னும் 2 வாரங்கள் தான் ஒரு புதிய வருஷம். ஆண்டினுடைய ஆரம்பத்தில் என்னவெல்லாம் நாம் தீர்மானம் எடுத்தோம், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், அதெல்லாம் ஆக்டிவேட்டா இருக்கிறதா அந்த தீர்மானங்கள் எல்லாம்? பேதுருவை போல நீங்களும் நானும் கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுத்த அவர் விரும்புகிறார். வாழ்க்கையை ஆண்டவருக்காய் உபயோகப்படுத்துங்கள். வாழ்க்கையை, உங்களுடைய ஜீவனை, உலகம் 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 என்று சொல்லி ஜீவிப்பது உண்மையான ஜீவனம் அல்ல. ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காகத்தான் என்ற விதத்திலே ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அவருக்காக பிரயோஜனப்பட பாருங்கள். பாருங்கள், பேதுரு அதுபோல செய்ததால் உண்டான விளைவை பாருங்கள். அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 4 வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்க கவனிங்க, கேட்காமலே தெய்வம் அங்கே அவனை சரியாய், சொல்லுங்க சத்தமா, சரியாய் வழிநடத்துகிறார். அவ்வளவு நேரம் பேதுருடைய போட்டில உட்கார்ந்தான் பேசியிருக்காரு. பேசி முடிச்ச கையோடு பேதுருவை பார்க்கிறாரு. உள்ளத்துல இருக்கிற சோர்வு ஃபேஸ்ல என்ன செய்யுது தெளிவா? ஏன் ஒண்ணுமே என்ன செய்யல, பிடிக்க முடியல முழுவதும். அப்ப கேட்கலாவே, ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படிலாம் கேட்கல. அவரே சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆழத்துக்கு கொண்டு போங்க. அவருக்காக யார் விட்டு கொடுக்கிறார்களோ, அவருடைய வீடுகளோ உடையோ திறமையோ தாளந்தோ நேரமோ வாழ்க்கையோ எதுவானாலும் ஆண்டவருக்காக, ஆண்டவரே நீர் நீர் பயன்படுத்துங்க என்று விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கேட்காமலே தெளிவான வழி நடத்துதல் கிடைக்கும். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கே, வருதா? ஐயோ முடியலைங்க, ஒண்ணுமே தெரியல என்ன செய்யறதுன்னு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்காக நம்ம என்ன செய்யறது இல்லை, எதையும் விட்டு கொடுக்கறது இல்லை, எதையும் விட்டு கொடுக்கறது இல்லை. விட்டு கொடுத்து பாருங்க. உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய தாளந்த, உங்களுடைய திறமையை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய கிருபைகளை, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு, ஆண்டவரே இது உங்களுடையது, ஆண்டவரே நீங்க வாங்க, என்னைய ஆளுகை செஞ்சு நீங்க பேசுங்க, செஞ்சு பாருங்க. கேட்காமலே கேட்காமலே தெளிவான வழிநடத்துதல் கிடைக்கும். சரியாய் நடத்துவார், தெளிவாய் வழிநடத்துவார். அழகா சொல்றாரு பாருங்களேன். பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு. ஒரு மீன் கூட அகப்படல போல. அப்பா அங்க போய் போட்டுவா. விளைவு ஆண்டவருக்காக விட்டு கொடுத்ததாலே விளைவு. 2வது 6ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, என்னங்க கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான யாருக்கு? யாருக்கு? படகை விட்டு கொடுத்தவருக்கு. வேத வசனம் அறிவிக்கப்படுவதற்கு அவருடைய படகை விட்டு கொடுத்தவருக்கு திரளான மீன்கள், திரளான ஜனம், மிகுதியான மீன். ஈக்குவல் ஆயிடுச்சா? திரளான மக்களுக்கு நான் பேசுறதுக்கு ஓம் போட்ட கொடுத்தல, அதுக்கு ஈக்குவலா மிகுதியான மீனை தர்றேன். சம்பாத்தியம். என்னங்க அது? சம்பாத்தியம். போதும் போதும் ஆண்டவரே, கிளிய போகுது ஆண்டவரே. என்னங்க செய்து? கிளிய போகுது ஆண்டவரே, பிளீஸ். இப்படி இல்ல வரணும், வேணும் வேணும், பத்த மாட்டேங்குது
அப்படித்தானே இருக்கு நம்ம வாழ்க்கை. ஆண்டவரே போது, ஐயோ நிரம்பி வழியுதே, எப்ப வரும் இப்படிலாம்? அவருக்கென்று விட்டு கொடுக்கும் பொழுது, வாங்க ஆண்டவரே என் தாளந்த உமக்கு தர்றேன். எப்படி? சத்தமா சொல்லுங்க. என் தாளந்த, என் வாழ்க்கையை, என்னுடைய கிருபைகளை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய வீட்டை திறந்து தர்றேன். வாங்க பேசுங்க. இதை செய்யாமல், இதை உண்மையான இருதயத்தோடு செய்யாமல் திரளான மீன்கள், மிகுதியான ஆசீர்வாதம் எப்படிங்க அது பாசிபிள் ஆகும்? ஈக்குவலா செய்தாரு பாருங்க. திரளான ஜனம் கேட்கதற்கு நீதானப்பா ஹெல்ப் பண்ண. இந்தா உனக்கு என்னது? திரளான மீன்கள், மிகுதியான மீன்கள். செஞ்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க. இதெல்லாம் சோதிச்சு பார்க்கணும் ஆண்டவரே. மிகுதியான மீன்கள் பத்த மாட்டேங்குதுங்க. எவ்வளவு சேலரி வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது. பத்தாதுதான். என்னைக்கு போதும் போதும்னு அந்த 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 ஒரு சூழல் வரும் தெரியுமா? அவருக்கென்று விட்டு கொடுக்கும் பொழுது, அவருக்கென்று. இது உங்க வாழ்க்கை ஆண்டவரே, இது உங்க வாழ்க்கை. நான் உங்களுடையவன், என் வீடு உங்க வீடு, என் வாகனம் உங்க வாகனம். நீங்க பயன்படுத்துங்க, உங்க ராஜ்யத்துக்கு பயன்படுத்து ஃபர்ஸ்ட். அப்படிப்பட்ட உணர்வு இருந்தா போதும். ஐயா கிளிய போது, ஐயா முடியலப்பா, நான் சம்பளத்தை வாங்கிட்டு பாக்கெட்ல என்ன செய்ய முடியல, வைக்க முடியல, பத்த மாட்டேங்குது ஆண்டவரே என்று சொல்லத்தக்க அளவில் கர்த்தரால் செய்ய முடியும். ஆமென். நிச்சயமாய். அவர் ஒன்றும் மண்ணு கிடையாதுங்க. ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் கர்த்தர் என்னோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, அந்த 5ஆம் அதிகார 10ஆம் வசனம் வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே. என்னங்க? பயப்படாதே. இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். மீன்கள் மட்டுமல்ல, ஆத்துமாக்கள் என்ற மீன்களையும் பிடிக்கிறவராய் கர்த்தர் மாற்றிவிட்டார். குறை இல்லாத, எந்த குறையும் இல்லாதவர்களாக. ஒரே ஒரு காரணம் தான். போட்டோ எடுத்துக்கங்க, பேசுங்க, வாங்க உட்காருங்க. அது ஒண்ணுதான் 3 விளைவை உண்டாக்குச்சு. இந்த மீன் இல்லப்பா, நீ ஆத்துமாக்கள் மீனை நீ என்ன செய்வ? பிடிக்க போற. ஆண்டவர் உங்களை என்னை அப்படி மாற்ற முடியுமே? ஆமென். நிச்சயமாய். ஏன் மாற்ற முடியாது? அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம் அல்லவா? பேதுருவுக்கு செஞ்சார், எனக்கு பேதுருவை போல இருந்து பாருங்களேன். அவர் உங்களையும் அவர் மாற்ற முடியும். வாழ்க்கையை விட்டு கொடுங்கள் ஆண்டவருக்கு. வாழ்க்கையை விட்டு கொடுங்கள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வாழ்க்கை எங்க இருக்குது? உங்களுடைய வாழ்க்கை, நீங்க வாழ்ற அந்த நேரங்கள், நான் இயேசுவுக்காக வாழ்கிற உணர்வுக்குள்ள வாங்க. இந்த உடல், இந்த வாழ்க்கை, இது எனக்கு சொந்தம் அல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தம் அல்ல, என் குடும்பத்துக்கு சொந்தம் அல்ல, என் ஆண்டவருக்கு சொந்தம். அப்ப அதுதான் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறது, ஆண்டவருக்காக வாழ்வது. பேதுரு அந்த உணர்வு இருந்தது. 3 ஆசீர்வாதம். 1, அவன் கேட்காமலே சரியான நல்ல வழிநடத்துதல். 2வது, நிறைய சம்பாத்தியம், திரளான மீன்கள், போதும் என்று சொல்லத்தக்க அளவு மீன்கள். 3வது, நீ இந்த மீனை மட்டும் பிடிக்க வேண்டாம், ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடித்துக்கொள். கர்த்தர் அப்படியே அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய அந்த ஸ்தானத்தையும் பேதுருக்கு என்ன செய்றாரு? கொடுக்கிறார். பெரிய பாக்கியம் இல்லையா தேவ பிள்ளையே? இத்தனை ஆசி உங்களுக்கும் உண்டு. ஆமென். உங்களுக்கும் உண்டு. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னிடத்துல இருக்கிறவைகளை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள், என்னுடைய வீட்டை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாகனத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடையதெல்லாம் உமக்கு ராஜா என்ற
ஒப்பு கொடுத்தலோடு யார் வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு பேதுருவுக்கு வந்த ஆசீர்வாதம், அற்புதமான மாற்றம், அற்புதமான விளைவுகள் ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கணும்.